துளாராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து லாபாதிபதி, 11ஆம் அதிபதியும் கூட. ஏன்னா இது வரைக்கும் வந்து இவங்களுடைய உடன்பிறப்பு மூத்த சகோதரர்களாமே உதவி ஏதாவது பெற்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் அவங்கள சார்ந்தே இருப்பாங்க. இப்ப பாருங்க, அவங்களால இவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். பரவாயில்ல, இவ்வளவு நாள் வந்து என்னை நம்பிக்கிட்டு இருந்தீங்கள, இந்த அப்பா அப்படி ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்துல இவங்களுக்கு மூன்றாம் இடத்தையும் பாருங்க சனி பகவான் பாக்குறாரு. இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் இருந்த வீண் விரை செலவுகள் கொஞ்சம் குறையும். துளாராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து ராகு அமர்ந்திருக்காரு. துளாராசிக்காரங்களுக்கு இப்ப லாபாதிபதியான சூரியனும் வந்து சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துல இருந்து சூரியன் அந்த ராகுவை பார்க்கிறார். அதே நேரங்களில் குருவாவுடைய பார்வை வந்து துளாராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல படுது. அப்ப 2ஆம் இடத்துல படுறதுனால 2ஆம் இடத்துலயும் படுது. அதே நேரத்துல வந்து இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. அப்ப இவங்களுடைய அந்த வேலையில இருக்கிற பிரச்சனைகள் முதல்ல குறையும். அதே மாதிரி எதிரிகள் யாராவது இருந்தாங்க, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய தன்மை வந்து கொஞ்சம் விலகுது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எதிரிகள் வந்து ஒதுங்கக்கூடிய நேரமாக இந்த நேரமா இருக்கு. பார்த்துக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்னங்க இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்றாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்க இவ்வளோ அழகா பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சூரிய பயிற்சி? அவங்க யார்கிட்ட வாயை கொடுத்தா ஆபத்தா இருக்கும், அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் சொல்லுங்கம்மா. துளாராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து லாபாதிபதி, 11ஆம் அதிபதியும் கூட. ஏன்னா இது வரைக்கும் வந்து இவங்களுடைய உடன்பிறப்பு மூத்த சகோதரர்களாமே உதவி ஏதாவது பெற்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் அவங்கள சார்ந்தே இருப்பாங்க. இப்ப பாருங்க, அவங்களால இவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். பரவாயில்ல, இவ்வளவு நாள் வந்து என்னை நம்பிக்கிட்டு இருந்தீங்கள, இந்த அப்பா அப்படி ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒண்ணு ஆபரணமாகவோ இல்லைன்னா ஒரு சொத்தாகவோ வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல இது வரைக்கும் பாருங்க, சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாரு, அதுவும் கூட குருவோட சேர்க்கப்பட்டிருந்தாரு. ஆனா இப்ப குருவை விட்டு விலகி லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த உதவி துளாராசிக்காரர்களும் இப்ப கிடைக்கும். ஆகஸ்ட் 17 வந்து அதனால வந்து இவங்களுக்கு அந்த உதவி கிடைச்சா நம்மளால அடுத்த கடத்துக்கு போக முடியும். அது சின்ன உதவியாக இருக்கலாம், பெரிய உதவியாக இருக்கலாம். அந்த அரசாங்கம் மூலமாக ஆதாயம் அடைய போறது பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தான். அதே நேரத்துல இவங்களுக்கு மூன்றாம் இடத்தையும் பாருங்க சனி பகவான் பாக்குறாரு. இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் இருந்த வீண் விரை செலவுகள் கொஞ்சம் குறையும். துளாராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து ராகு அமர்ந்திருக்காரு. துளாராசிக்காரங்களுக்கு இப்ப லாபாதிபதியான சூரியனும் வந்து சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துல இருந்து சூரியன் அந்த ராகுவை பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் எனக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வெரி குட். இப்ப இவ்வளவு நாளா எங்கிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு ஆண் குழந்தை இல்லையே ஆம்பளை குழந்தை இல்லையேன்னு, இந்த ஆகஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா சிம்ம ராசிக்கு? பொதுவாக வந்து ஆகஸ்ட் மாசத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாமே வந்து ஆண் குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து அதனால வந்து அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே நேரங்களில் குருவாவுடைய பார்வை வந்து துளாராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல படுது. அப்ப 2ஆம் இடத்துல படுறதுனால 2ஆம் இடத்துலயும் படுது. அதே நேரத்துல வந்து இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. அப்ப இவங்களுடைய அந்த வேலையில இருக்கிற பிரச்சனைகள் முதல்ல குறையும். அதே மாதிரி எதிரிகள் யாராவது இருந்தாங்க, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய தன்மை வந்து கொஞ்சம் விலகும். போதும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எதிரிகள் வந்து ஒதுங்கக்கூடிய நேரமாக இந்த நேரமா இருக்கு. பார்த்துக்கங்க. ஆனா வேலையில கொஞ்சம் இவங்க வந்து கவனமாக இருக்கணும். நான் குரு வந்து 6ஆம் இடத்தை பாக்குறதால இவ்வளவு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. அந்த குரு பகவான் பார்வைப்பட்டோன்னே பாருங்களேன், நம்ம எவ்வளவு வேலை பார்த்து என்ன செய்ய, கொஞ்சம் பொழுதுபோக்கா நைட்டு டெலிஃபாக பார்த்துக்கங்க. அப்பதான் ஓனர் கணக்கு தெரியும்.
இப்போ இப்படிலாம் இருந்தாயா அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு போய்க்கிடுவாங்க. அதனால் வந்து இந்த காலகட்டங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு காலம் இது வந்து பிஸ்னஸ் வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால பாருங்க கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புமே வந்து துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க வந்து யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்? வாய் கொடுக்காம ஆபத்து இல்லாமல் இருக்கணும்னா யார்கிட்ட வாய் கொடுக்காம இருக்கலாம்? துளாராசிக்காரங்களுக்கு வந்து சனியோட பார்வை வந்து 3ஆம் இடத்துல படுது. அதே மாதிரி குருவோட பார்வை வந்து 2ஆம் இடத்துல படுறதுனால தன்னுடைய வாழ்க்கை துணையோட தாயார், மாமியார், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்மளுடைய மாமியார்ட்ட வந்து எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா இவங்களால வந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்ல அவங்க ஏதாவது வார்த்தை பேசி அவங்க மனசை காயப்படுத்தி அவங்க தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சொல்லி தேவையில்லாத ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் நடக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால இவங்க தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய அம்மாட்ட வந்து தன்னுடைய மாமியார்ட்ட வந்து எந்த ஒரு விதமான பேச்சே இருக்கக்கூடாது. முடிஞ்சா அவங்கள வந்து மதிக்கணும், மதிக்கலையே ஒதுங்கி போகணும். இந்த 2 விஷயத்துல கவனமா இருந்தா அடுத்த கடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? இருக்குதுமா. துலாம் ராசி இருக்குது. இவங்களுக்கு வந்து கோயில்கள்ல, அதாவது காளியம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில்கள்ல சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க. சர்க்கரை பொங்கல் வச்சு 4 பேத்துக்கோ ஒரு 5 பேத்துக்கோ வந்து நிவேதனம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பச்சரிசி வாங்கி தரணும். இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த கோயில்லையே வச்சு அதை பிரசாதமா பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப 4 பேர் அந்த சாதத்தை எடுத்துக்கிறப்ப உங்களுடைய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையான பதிவுகள்லாம் நீங்கள் உங்களுக்காக தாங்க நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த 12 ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது, நீங்கள் யார்கிட்ட வாய் கொடுக்காம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கான பதிவு. இது எல்லாருமே இதை கவனமாக பாருங்கள். சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.